விருச்சிகம் ராசி நேயர்களே, நீங்க உயிராக நினைத்தவரின் துரோகம் உங்களுக்கு ஆறாத மன வடுக்களாகவே அமைந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் யாருடனாவது பழகிவிட்டால் அவங்கள முழுமையாக நம்பி உங்க உயிராகவே நினைப்பீங்க. உங்க ரகசியங்கள், பலவீனங்கள் மற்றும் கனவுகள் அனைத்தையுமே அவங்களிடம் பகிர்ந்து கொள்வீங்க. ஆனா கிரக நிலைகளுடைய சஞ்சாரத்தால அந்த நபர் உங்களின் நம்பிக்கையை சுயநலத்திற்காகவே பயன்படுத்தி கொண்டு உங்களை நிலைகுலைய வைக்கும் துரோகத்தை செய்து இருப்பாங்க. உங்களுடைய உணர்வுகளோடு விளையாடி மற்றவங்களோடு முன்பு உங்கள் ஒரு குற்றவாளியைப் போலவே சித்தரிக்கிற அளவுக்கு அந்த துரோகம் ஆழமா இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த சம்பவம் உங்க மனசை ஆழமா பாதித்து நீ யாரையும் நம்பக்கூடாது என்ற கசப்பான பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது நீங்க யாருனாவது பழகிவிட்டாலே அவங்கள முழுமையா நம்பி உங்க உயிரையாகவே நினைப்பீங்க நீங்க. ஆனா உங்க ரகசியங்களையும் பலவீனங்களையும் மற்றும் கனவுகள் அனைத்தையுமே நீங்க அவங்களோடு பகிர்ந்து கொள்வீங்க. ஆனா அந்த நபர் உங்களோட நம்பிக்கையை சுயநலத்திற்காகவே பயன்படுத்தி கொண்டு உங்களை நிலைக்குள்ளேயே வைக்கக்கூடிய துரோகத்தை உங்களுக்கு செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம பண விஷயத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்க தாராள மனப்பான்மையும் மற்றவங்களுக்கு உதவும் எண்ணத்தையுமே பயன்படுத்தி சிலர் உங்களிடம் பெரிய தொகையை கடனாகவோ வாங்கி முதலீடாகவோ பெற்றுக்கொண்டிருப்பாங்க. கண்டிப்பா திருப்பி தந்து விடுகிறேன் என்ற அவங்களுடைய வாக்குறுதியை நம்பியவும் நீங்க உங்க சேமிப்பு முழுவதையுமே அல்லது பிறரிடம் கடன் வாங்கியாவது அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனா பணம் கைக்கு வந்ததும் அவங்களுடைய முகம் முற்றிலுமா மாறிவிட்டு இருந்திருக்கும். கேட்டால் சாக்கு போக்கு சொல்வதும் உங்களை அலட்சியப்படுத்துவதும் தொடர்ந்திருந்திருக்கும். இந்த நிதி ஏமாற்றம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் வருங்கால திட்டங்களையுமே முற்றிலும் முடக்கி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில தள்ளிவிட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது நீங்க மற்றவங்களுக்கு உதவுற எண்ணத்தையும் பயன்படுத்தி சிலர் உங்களிடம் பெரிய தொகையை கடனாகவோ முதலீடாகவோ பெற்று கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அது உங்கள் முழு சேமிப்புல இருந்தையும் அல்லது பிறரிடம் கடன் வாங்கியாவது அவங்களுக்கு கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க பணம் கைக்கு வந்ததுமே அவங்களுடைய முகம் முற்றிலுமா மாறிவிட்டு இருந்திருக்கும். இந்த நிதி ஏமாற்றம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையுமே அன்றாட வாழ்க்கையும் வருங்கால திட்டங்களையும் முற்றிலும் முடக்கி போட்டு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில உங்களை தள்ளிவிட்டு இருந்த சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். குடும்பத்துல மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்களுக்கு அதிகமாக நேரிட்டு வந்திருக்கும். குடும்பத்தையே உலகமாக நினைத்து வாழும் உங்களுக்கு உங்களை சுற்றியவும் பல உண்மைகள் மறைக்கப்பட்டு வருகின்றன என்பது தாமதமாகவே உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள், நிதி பரிவர்த்தனைகள் அல்லது குடும்பத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் உங்களை கேட்காமலேயும் எடுக்கப்பட்டிருந்திருக்கும். நீங்க குடும்பத்திற்காக இவ்வளவு தியாகங்கள் செய்துமே உங்கள் ஒரு அனாவசியமான நபரை போலத்தான் கருதி உண்மைகளை மறைத்தும் உண்மைகளை மறைத்துமே தெரிய வரும்போது அது உங்களுக்கு கொடுக்குற மன வலிமை அதிகமாகவே நேரிட்டு இருந்திருக்கும். விவரிக்க முடியாத ஒன்றாகவும் நேரிட்டு இருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்க குடும்பத்தை நீங்க உலகமா நினைச்சவும் வாழ்ந்து வந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா உங்கள்கிட்ட பல உண்மைகளையும் மறைக்கப்பட்டு என்கிறது உங்களுக்கு தாமதமாக தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உங்களோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளும் நிதி பரிவர்த்தனைகளும் அல்லது குடும்பத்தோட முக்கியமான நிகழ்வுகளும் உங்களை கேட்காமலே எடுக்கப்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு கொடுக்கிற மன வலிவு வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாகவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்பட போகின்றது. காலத்தின் சக்கரத்துல இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் உழைத்த உழைப்பிற்குமே உரிய பலன்கள் கிடைக்காம மறைமுகமான தடைகளை சந்தித்து வந்திருந்திருப்பீங்க. ஆனா இனி வரும் காலத்துல விருச்சிக ராசினருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலத்தால இதுவரை உங்களை அறியாம உங்களுக்கேவும் தெரியாம இருந்த மறைமுக அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றா வெளிவர தொடங்க போகுது. எதிர்பாராத வழிகள்ல இருந்து பணவரவு, தடைப்பட்டிருந்த சொத்து உரிமைகள்
மீண்டும் வருதல் மற்றும் பல நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் தானாகவே கைகூடி வரப்போகின்றது. உங்களின் ராசிநாதன் செவ்வாயினுடைய சுய பார்வையாலும் கிரகங்களுடைய சாதகமான சேர்க்கையாலுமே தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற பழமொழிக்கேற்ப நீங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே மாபெரும் வெற்றியை நோக்கி தான் நகரப்போகின்றது. விதி உங்களை சோதித்த காலம்லாம் முடிந்து இனி அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்க கதவை தட்ட போற பொற்காலம் இப்போது உங்களுக்கு ஆரம்பமாக போகின்றது. அதாவது உங்க ராசிக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட பலத்தாலையும் இதுவரை உங்களை அறியாம உங்களுக்கே தெரியாம இருந்த மறைமுக அதிர்ஷ்டங்கள் வந்து ஒவ்வொன்றா வெளிப்பட தொடங்க போகுது. அது எதிர்பாராத வழிகளிலிருந்து பணவரவும் தடைப்பட்டிருந்த சொத்து உரிமைகளும் மீண்டு வருதல் மற்றும் பல நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் வந்து தானாகவே உங்களுக்கு கைகூடி வரப்போகின்றது. அது மட்டும் இல்லாம விதி வந்து உங்களை சோதித்த காலம் எல்லாமே முடிந்து இனி அதிர்ஷ்ட தேவதமா உங்க கதவை தட்டுற பொற்காலம் ஆரம்பமாக போகுது. உங்க வாழ்க்கையில தொழிலில் வந்து எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில ஈடுபட்டுள்ள விருச்சிகம் ராசினருக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே அமையப்போகுது. இதுவரை சந்தையில் இருந்த கடும் போட்டிகள், நிதி நெருக்கடிகள் மற்றும் வாடிக்கையாளர்களால் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகப் போகின்றது. உங்களது தொழில் ஸ்தானத்துல ஏற்படும் சுப கிரகங்களுடைய மாற்றத்தால எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களும் மற்றும் தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி தொழில விரிவாக்கத்திற்கு ஏற்ற சூழல் அமையப் போகின்றது. அரசு வழியில எதிர்பார்க்கப்பட்ட உரிமங்கள் மற்றும் கடனுதவிகள் மிக எளிதாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது உங்க வாழ்க்கையில வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து ஏற்பட போத சுப கிரகங்களோட மாற்றத்தால தான் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களும் மற்றும் தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இடையே மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி தொழில் விரிவாக்கத்திற்கு ஏற்ற சூழல் உங்களுக்கு அமையப் போகிறது. முருகன் அருளால தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. விருச்சிகம் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையான தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு எப்போதுமே உண்டு. கடந்த காலங்கள்ல மன உளைச்சலாலும் தொடர் தோல்விகளாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கை சற்றே குறைந்திருந்திருக்கலாம். ஆனா இனி கந்த வேலினுடைய அருளால உங்களுடைய மனசுல இருந்த பயமும் தயக்கமும் முற்றிலுமா அகன்று சிங்கம் போன்ற தைரியமும் வீரியமும் உங்களை ஆட்கொள்ள போது எப்பேற்பட்ட சவால்களையும் எதிரிகளையும் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ளும் மனதிடம் வந்து உங்களுக்கு உருவாக்க போகின்றது. எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்கள் உங்களில் மேலோங்க போது உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ உங்களை அச்சுறுத்த நினைத்த எதிரிகளுடைய உங்களுடைய புது வேகத்தை கண்டு பின்வாங்க போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்து. அதாவது இனி வந்து கந்தவேலனுடைய அருளால உங்க மனசுல இருக்க பயமும் தயக்குமே முற்றிலுமாக என்று சிங்கமோட தைரியமும் வீரியமும் உங்களை ஆட்கொள்ள போகுது. நீங்க எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களால உங்களோட வாழ்க்கையில மேலோங்க போறீங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எதிர்பாராத வழிகளில் இருந்து பணவரவு, தடைப்பட்டிருந்த சொத்து உரிமைகள் மீண்டும் வருதல் மற்றும் பல நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் தானாகவே கைகூடி வரப்போகின்றது. உங்களின் ராசிநாதன் செவ்வாயினுடைய சுய பார்வையாலும் கிரகங்களுடைய சாதகமான சேர்க்கையாலுமே தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற பழமொழிக்கேற்ப நீங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே மாபெரும் வெற்றியை நோக்கி தான் நகரப்போகின்றது. விதி உங்களை சோதித்த காலம்லாம் முடிந்து இனி அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்க கதவை தட்ட போற பொற்காலம் இப்போது உங்களுக்கு ஆரம்பமாக போகின்றது. அதாவது உங்க ராசிக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட பலத்தாலையும் இதுவரை உங்களை அறியாம உங்களுக்கே தெரியாம இருந்த மறைமுக அதிர்ஷ்டங்கள் வந்து ஒவ்வொன்றா வெளிப்பட தொடங்க போகுது. அது எதிர்பாராத வழிகளிலிருந்து பணவரவும் தடைப்பட்டிருந்த சொத்து உரிமைகளும் மீண்டு வருதல் மற்றும் பல நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் வந்து தானாகவே உங்களுக்கு கைகூடி வரப்போகின்றது. அது மட்டும் இல்லாம விதி வந்து உங்களை சோதித்த காலம் எல்லாமே முடிந்து இனி அதிர்ஷ்ட தேவதமா உங்க கதவை தட்டுற பொற்காலம் ஆரம்பமாக போகுது உங்க வாழ்க்கையில. தொழில வந்து எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில ஈடுபட்டுள்ள விருச்சிகம் ராசினருக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே அமையப்போகுது. இதுவரை சந்தையில் இருந்த கடும் போட்டிகள், நிதி நெருக்கடிகள் மற்றும் வாடிக்கையாளர்களால் ஏற்பட்ட
முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகப் போகின்றது. உங்களது தொழில் ஸ்தானத்துல ஏற்படும் சுப கிரகங்களுடைய மாற்றத்தால எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களும் மற்றும் தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி தொழில விரிவாக்கத்திற்கு ஏற்ற சூழல் அமையப் போகின்றது. அரசு வழியில எதிர்பார்க்கப்பட்ட உரிமங்கள் மற்றும் கடனுதவிகள் மிக எளிதாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது உங்க வாழ்க்கையில தொழில் ஸ்தானத்துல ஏற்பட போத சுப கிரகங்களோட மாற்றத்தால தான் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களும் மற்றும் தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இடையே மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி தொழில் விரிவாக்கத்திற்கு ஏற்ற சூழல் உங்களுக்கு அமையப் போகிறது. முருகன் அருளால தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. விருச்சிகம் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையான தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. கடந்த காலங்கள்ல மன உளைச்சலாலும் தொடர் தோல்விகளாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கை சற்றே குறைந்திருந்திருக்கலாம். ஆனா இனி கந்த வேலினுடைய அருளால உங்களுடைய மனசுல இருந்த பயமும் தயக்கமும் முற்றிலுமா அகன்று சிங்கம் போன்ற தைரியமும் வீரியமும் உங்களை ஆட்கொள்ளப் போது. எப்பேற்பட்ட சவால்களையும் எதிரிகளையும் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ளும் மனதிடம் உங்களுக்கு உருவாக்கப் போகின்றது. எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்கள் உங்களில் மேலோங்க போது. உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ உங்களை அச்சுறுத்த நினைத்த எதிரிகளுடைய